வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, வேலைக்கார தாய், நம்ம வில்லனோட வீட்டுல வேலைக்கார தெய்வம், வேலைக்கார தெய்வம், அந்த அம்மா கடவுள், பெண் தெய்வம், அவங்க என்ன பண்றாங்க, அந்த இறைவி அவங்க மேல வந்து ஒரு தவறான ஒரு குற்றம் சாட்டி ஜெயில தள்ளிடுவாங்க. அந்த விஷயம் வந்து சக்திக்கு போகுது. சக்தியானுக்கு போனதான் அவரு வெகுண்டு எழுந்து நான் சொன்னேன் அப்படின்ட்டு தான் போவாரு. செக்ஷன் 330 படி, செக்ஷன் 430 படி, செக்ஷன் 330 படி, ஒரு பொண்ணு கூட்டு வச்சுக்கிறது தப்பு, அது செல்லுக்குள்ள வச்சுட்டு தப்பு அப்படின்னு சொல்லி பெண் போலீஸ் இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு வெளியோடு அப்படின்றாரு. அப்படி அந்த ஐயா வந்து அவ்வளவு மதிக்கப்படுறாரு. மேல சொல்லு. ஓகே, போலீஸ் பிடிக்கிற யாரு இப்ப புதுசா யாரு வந்திருக்காங்க சொல்லி உங்களோட கருத்தை நான் இடைமறிக்கல இல்லையா? மக்கள் வாக்குமூலம். ஓகே, இது வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் இந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் படத்துல. சக்திவேல் வந்து ஆல்ஃபா மேல் ஆசோல், இன்னொன்னு நம்மளுடைய தர்மலிங்கம் ஐயா வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கேர்ள் ஃப்ரெண்ட். வீட்டுக்கு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து தன்னுடைய மூதாதையர்களை சுட்டு எனக்கு ஏன் ஊர்ல யாரும் அட்டென்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணாடியை பார்த்து தானே துப்பிக்குவார். அது வேற படம், தோத்துட்டே இருக்கியாரா? இந்த படம் தான் இல்லையா? அதுல முடியல. சிம்மராசி சலங்கைகளை கட்டி கொண்டு நிப்பிள்ஸ் தெரியும்படி சரத்தையா ஆடும்போது குலுங்கும் அப்படியே தந்தக்கு ரம்யா கிருஷ்ணனுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு ஆட்டம். இந்த சக்திவேலையா வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் நடக்குது. சின்ராசுக்கே தெரியாம அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. எல்லாரும் முன்னு போடுறாங்க. ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க. அந்த போட்டோ ஷூட்ல பார்த்தோன்னா அவரு ஒதுங்கி நிற்பார். எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டாங்க, இல்ல இது கல்யாணத்துக்கெல்லாம் இது வரவே இல்லை. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் போட்டோ ஷூட்லாம் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பார்த்துட்டு கல்லு குடிச்சிட்டு படம் பார்த்தியா? இந்த கல்யாணம் நடக்கக்கூடிய விஷயம் வந்து சின்ராசுக்கு தெரியாது. அப்படியே அந்த வலியும் வேதனையும் பொங்க தன்னுடைய அம்மா கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பார். அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அப்பவும் நான் இந்த டாக்ஸிக் அப்பாவுக்கு தான் நான் பையனா பிறந்து நான் சஃபர் ஆகணும், டிப்ரெஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிக்கிற பையனா இருக்கும். அப்பாவை நினைத்து நிதமும் தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு மகன். அவ்வளவுதான், வேற நினைக்கவே கூடாது தப்பு. இப்படி ஒரு டாக்ஸிக் டேடுக்கும் ஒரு சப்மிசிவான சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊழல் தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல். இந்த சக்திவேல் கவுண்டர் வந்து தன்னோட பையனை வந்து ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு, சின்ராசை ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சேன்னா அது உண்மையான காரணம் வந்து மென்சுரல் சைக்கிள் கிடையாது. பின்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அப்பதான் கௌரிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு முறப்பொண்ணு கேரக்டர் உள்ள வருது. அவங்கள வந்து மதன் கௌரியா இந்த முறப்பொண்ணு கௌரி வந்து சின்ராசை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கியூட்டா அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் கிக்கா ஒரு பேக்கப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. சைல்ட்ஹுட் லெவலாம் கிடையாது. அவ வந்து அவனை அழகாக ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாள். அவனும் வந்து கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம he has been simping her since the childhood. அவ கூட வளரும் போதிலிருந்தே அவன் ஒரு சிம்பாக வளர்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஒரு சிம்ப் அப்படின்னீங்கன்னா, தன்னுடைய காதலிக்கு ஒரு சின்ன வலி கூடிய நீ நேரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவன். அவனுடைய அஸ்வின் தாத்தாவோட ஃப்ரெண்டு பட்டர்ஸ்காட்